இந்த அநியாயத்தை எங்கேயும் பாத்துக்கலாம் ஐயா. டைப் ரைட்டிங்ல பேப்பர் சொருவி கைட்டு எழுதாரு ஐயா. இந்த வண்டியை பெயிண்ட் அடிக்க சொல்லி 3 மாசம் ஆச்சு, இன்னும் அடிக்கல ஐயா. என்ன டிரைவர் என்ன முனகற? ஒண்ணு இல்லையா, என் நொம்பலத்தை நானே நொந்துக்கிட்டேன். ஆமா, என் அசிஸ்டன்ட் மாதவன் எங்க காணோம்? நீங்க நேத்து கேஸ்ல வாதாட சொன்னீங்களா, நேத்து ராத்திரி அவரும் தூங்காம என்னையும் தூங்க விடாம இந்த கௌரவம் விதி படத்துல கோர்ட்ல பாத்து போட்டு நேத்து ராவு கோழி கூறதுக்கு முன்னால அந்த கோர்ட்டுக்குள்ள போன மனுஷன் இன்னும் காணல ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அந்த பாவி பைய என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி கெடுத்துட்டேன் ஐயா. இப்ப கேட்டா என் பொண்ணை பார்த்ததே இல்லைங்கிறான். நீங்க தான் அவனோட என் பொண்ணை எப்படியாவது வாழ வைக்கணும். அந்த கேஸ் தானே நீ கோர்ட்டுக்கு வர்றது, பிச்சுலாம், கவலைப்படாதீங்க. என்ன பாக்கெட்ல கை விடுறீங்க? ஃபீஸா? நான் இல்லாதவங்க கிட்ட நயா பைசா வாங்க மாட்டேன், இருக்கிறவங்க கிட்ட கறந்து வாங்குவேன். 2 இட்லி 1 வடை சாம்பார் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரிங்க ஐயா. Yes, you may proceed. நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்தியா? ஆல் தி பெஸ்ட். Thank you. Your Honor. Yes. My Lord. Come on, proceed. கணம் கோட்டார் அவர்களே. இந்த 3மே நான் தான். மேல போங்க, மேல போங்க. ஓ, எனது கட்சிக்காரரான சவிதா. சவிதாவா? பபிதா பபிதா. பபிதா இல்ல, கவிதா, கவிதா. கவிதா கவிதா. Are you sure? Yes, Your Honor, I am sure, very sure. சார், நான் முதல்ல இருந்து வரட்டுமா? அப்பதான் எனக்கு வரும். Come on, come on. Your Honor. Come on, come on. My Lord. Yes, yes. கணம் கோட்டார் அவர்களே. ஏற்கனவே சொல்லியாச்சியா? சார், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா? மேடம், தண்ணி. Silent. ஊத்திட்டேன். பார்த்தேன், ஜட்ஜை தவிர எல்லார் மேலேயும் ஊத்திட்டேன். முகத்தை தொடச்சுக்க. சாரி சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. உட்கார். உட்கார்றதுல என்ன டென்ஷன்? உட்கார் உட்கார். என் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு இல்லைங்க. சினிமாவில தான் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ஐடியா கொடுப்பாங்க, டைரக்டருங்க பேர் வாங்குவாங்க. கோர்ட்லயும் அப்படித்தானா? பெரியவரே, நீங்க நன்றி சொல்ல வேண்டியது இவருக்கு இல்ல, அவருக்கு. பொண்ணை மாத்தி வைக்கிற ஐடியா கொடுத்ததே இவர்தான். இவர் இல்லைன்னா இந்த கேஸ் ஜெயிச்சிருக்காது. இந்த மாதிரி நல்ல ஐடியா எல்லாம் நிறைய கொடுப்பாரு. ஆனா ஜட்ஜ பார்த்த உடனே சொதப்பிடுவாரு. ஏன்னா இதுதான் இந்த கதாபாத்திரத்தின் குணச்சித்திரம். வரட்டுமா? ஓ, இந்த மாதிரி ஒரு விசித்திரமான உருவத்தை இதுவரைக்கும் நான் இந்த கோர்ட்லயே பார்த்தது இல்ல. காசு கொடுத்து செட்டப் பண்ணி இந்த மாதிரி சொல்ல சொன்னியா? ஐயோ, நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். என்னமோ குட்டிச்சாத்த மாதிரி வந்துச்சு, நின்னுச்சு, சொல்லிச்சு, போயிடுச்சு சார். சார், அதெல்லாம் விடுங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். உங்க வண்டியில போய் வீட்டுல இறங்கி. ஆமா, கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பரவாயில்ல, டிரைவர் அவரை வீட்டுல டிராப் பண்ணு. அம்மா, அண்ணா வந்தாச்சு. மாதவா, இன்னைக்காவது கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சிட்டியா? உனக்கு திருஷ்டி சுத்தணும்பா. அம்மா, கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா, திருஷ்டி சுத்தி வாசல்ல உடைச்சிடலாமா இல்ல சாம்பார் வச்சிடலாமா? வழக்கம் போல சாம்பார் தான். இந்த பூசணிக்காய் வாங்குற காசை இந்த புள்ளியார் கோயில் உண்டில போட்டாலும் புண்ணியம் உண்டையா. ஏய், இறக்கி விட்டல, கிளம்பு. நான் தான் டவாலியாவே என் காலத்தை கழிச்சிட்டேன். என் பையனாவது படிச்சு லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவன் என்னடா தேங்காய் முடியல ஆயிட்டு போய் அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கான். அவரும் சம்பாதிக்கிறது இல்ல, அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் இவனும் சம்பாதிக்க போறது இல்ல. அவர் நல்லவரு, என்ன சேர்த்துக்கிட்டார். வேற யாரும் என்ன சேர்த்துக்கல. எப்படின்னா சேர்த்துக்குவாங்க? உனக்கு தான் ஜட்ஜ பார்த்த உடனே வாய் வளருமே. ரொம்ப ஓவரா பேசாத, வச்சிட்டு போ. அண்ணே, பேனா கேட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்களாண்ணே? ஐயோ, சாரி, மறந்துட்டேன். நாளைக்கு வாங்கிட்டு வரேன் தம்பி. தம்பிக்கு பேனா வாங்கவே மறந்துட்டேங்கிற. தங்கச்சிகளுக்கு எப்ப மாப்பிளை பார்த்து எப்படி கல்யாணம் பண்ண போறேன்? இப்படி இந்த பாருங்கப்பா,
தங்கச்சிங்க கல்யாணம் நடக்கலைங்கிறதுக்காக எப்பவுமே என்ன குறை சொல்லாதீங்க. ஏன் போன வாரம் கூட ஒரு வாத்தியார் மாப்பிளைய பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன், பார்த்தாலுங்க அவனுக்கு என்ன குறை வேணான்ட்டாலுங்களே. இவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் என் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வரேன். இப்படி வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க எவ்வளவு ஒருத்திய திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் நிக்க போறேன். உன்னை காப்பாற்று. ஹலோ ஹலோ, மரத்தை எடுத்தாச்சு. இது வெறும் வாழை மரம். என்னமோ தேக்கு மரம் விழுந்த எஃபெக்ட் கொடுக்குறிய. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு பாக்கு மரம் கருகுன மாதிரி நின்னுகிட்டு நீ இதெல்லாம் சொல்றியா? போ அந்த பக்கம். எடுத்து விடுறானுங்க செட் ஆகிற நேரத்துல. 1001 எம்ஜிஆர் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ். ஆனா இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டனே. யார் நீங்க? நான் ஒரு ராஜ பரம்பரை. ஒரு கேஸ் விஷயமா அட்வொகேட் மாதவனை பார்க்க வந்தேன். ஓ, அட்வொகேட் மாதவன். அவர் எங்க அண்ணன்? உள்ள வாங்க, உள்ள வாங்க. அண்ணனா? அட்வொகேட் வீட்ல ஒரு அழகான அரசியலங்குமரியா? அமைக்கிற வேண்டியதான். அப்பா அப்பா, அண்ணனை தேடி கேஸ் விஷயமா யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? மாதவனை தேடி கேஸ் வீட்டுக்கே வருதா? ஐயா, பாதி டிராமால இருந்து வர்ற மாதிரி இருக்கு. என்னத்த கீழே தேடிக்கிட்டே வரீங்க? எதையும் தேடல சார், முதுகு பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணும்? உட்காருன்னு சொன்னா போதும். உட்காருங்க. நன்றி. இங்க உட்கார. இங்க சேர் அங்க இருக்கு. வந்துருச்சா? பின்னாடி வந்துருச்சா? லெஃப்ட் வந்துருச்சா? 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 அப்படியே உட்காருங்க. அப்பா, இப்படியா கேஸ் வரணும்? ஆமா, உங்க பேர் என்ன? நான் ஒரு ராஜ பரம்பரை. ராஜாதி ராஜ, ராஜகுலோத்துங்க, ராஜ பாண்டிய, ராஜகம்பீர. அட, மன்சூர் அலிகான் நடிச்ச படம், அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா? அது இல்லைங்க, இது எங்க தாத்தாவோட பேரு. அதை நான் இன்னும் சொல்லி முடிக்கல. அப்போ உங்க பேரு? ஸ்ரீமான் சேரன் செங்குட்டுவ தொண்டை மண்டல. மண்டை உடையுது. சும்மா இருங்க. என் பையனை கூப்பிடுறேன். மாதவா, மாதவா, மாதவா. கோர்ட்ல டவாலியா இருந்தீங்களா? ஐயோ, ராஜ பரம்பரை இல்லையா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? பயப்படாத. வணக்கம் மாதவன். வந்துருச்சா? வந்துருச்சா? அப்படியே உட்காருங்க. அப்படியே வந்துருச்சா? உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காரு. ஓஹோ, என்ன விஷயம்? உங்க பேர் என்ன? ஸ்ரீமான் சேரன் செங்குட்டுவ. பேரை மட்டும் கேட்காத, ரொம்ப நீளம். நீங்க சுருக்கி மணிமாறன் கூப்பிடுங்க. ஓ சரிங்க மிஸ்டர் மணிமாறன். என்ன பிரச்சனை? அந்த காலத்துல எங்க தாத்தா சாரட்டு வண்டியில நகர்வலம் செய்யும் போது எங்கெல்லாம் குதிரை ஓய்வெடுக்க நின்னுச்சோ அங்கெல்லாம் ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டார். அதனுடைய வினை பயன் இப்ப 35 குழந்தைங்க எல்லாம் பெருசாகி எங்க சொத்து மேலேயே கேஸ் போட்டுச்சுங்க. அதனாலே எங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனைக்கு கோர்ட்டுக்காரங்க சீல் வச்சிட்டாங்க. ஆனா அதனுடைய உண்மையான வாரிசு நான் தான். நீங்க தான் எப்படியாவது போராடி வாதாடி அந்த அரண்மனையை எங்களுக்கு மீட்டு தரணும். அப்படிங்களா? சரி, கேஸ்ல நீங்க ஜெயிச்ச மாதிரி. நிரம்ப சந்தோஷம். ஆமா, வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? தன்மானத்தை வித்து பொழைக்கிறோம். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. தாத்தா காலத்து ராஜ உடைகளை எல்லாம் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் வாடகைக்கு விடுறோம். இப்ப கூட இதை ஜெய் ஹனுமான் மெகா சீரியலுக்காக மாடல் காட்டத்தான் போட்டு போய்கிட்டு இருக்கிறேன். வந்தனே ஒரு சாரட் வண்டி, அதை சேட்டு வீட்டு கல்யாணங்களுக்கு வாடகைக்கு விடுறோம். ஃப்ரீயா இருக்க நாட்கள்ல பிலிம் ஷீட்ல ஹயரா ஓடிக்கிட்டு இருக்கு. கேஸ் வீடு தேடி வரும்போது நினைச்சேன், என் பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே, என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க, அரண்மனை கைக்கு வந்த உடனே உங்களுக்கு அதுல ஒரு கதவை புடுங்கி ஃபீஸை கொடுத்துட்றேன். காஃபி சாப்பிடுங்க. இந்தாங்க, நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டாங்க. பாத்தியா, ராஜ பரம்பரை இதுதான். என்ன பக்குவம், என்ன பண்பாடு, நாகரீகம். அதாவது எங்க ராஜ பரம்பரையிலேயே நாங்க எது சாப்பிடறதா இருந்தாலும் முதல்ல ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு அவனை சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அவன் சாகலைன்னா தான் அதுல விஷம் கலக்கலன்னு எங்களுக்கு தெரியும். நீ தான் காஃபி கொடுக்க சொன்னியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நாங்க நிறைய சாப்பிடுறது இல்ல. அப்ப இந்த சமூகம் கிளம்புது. வர்றேங்க. வாழை மரமே இப்படி பெண்டாக்குது, ஆலமரம் உளுந்தா. கிளீனர் லாரியை கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறாங்களே, யார் அது? முதுகு வலி எப்போ சரியாகும்? வீட்டுல பாட்டி நீவுனா நோவு சரியாகும். பாட்டி எதுக்கு? நானே நீ விடுறேன். சரியா போச்சு. அப்புறம் வரேன். எங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே
இந்த முறுக்கு மீசைதான். இது உனக்கு பிடிச்சிருக்கா? வேணுமா? இந்தா. என்ன ஷாக் ஆயிட்ட? இதுவும் வாடகை ஐட்டம் தான். ராஜ்கிரனுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு கொடுக்குறேன். பர்ட்டா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, என்னப்பா? மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் நான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி தாயில்லாமல் நான் இல்லை, தானே பிறந்ததில்லை. இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. பேரு குழந்தைவேலு. பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. தாய் தகப்பனுக்கு ஒரே பையன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அங்க எங்க சுத்தாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வேலைக்கே போவாரு. அடடே, என்ன வேலை பார்க்கறாரு? உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு வசதி இருந்தாலும் சுயமா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறாரு. என்னம்மா பையன் ஆட்டோ ஓட்டுறாராமே, பரவாயில்லையா? வசதி இருக்கிறப்போ ஆட்டோ ஓட்டினா என்ன, பஸ் ஓட்டினா என்ன, எனக்கு அது இல்ல குழப்பம். பையன் ரொம்ப சுமார் அல்ல இருக்கான். உன் பொண்ணு மட்டும் என்ன பெரிய ரதியா? என் பொண்ணுக்கு என்ன எலுமிச்சம்பழ நேரம். இவன் கலர் போட்டோலயே இந்த கருப்புல இருக்கானே, நேர்ல எப்படி இருப்பானோன்னு சொன்னேன். இப்படி ஆத்தாளும் மகளும் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப 2 பெண்களும் ஔவையாராக வேண்டிதான். என்ன மாலா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அப்பா கேட்டீங்கல்ல? இந்த பாரு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தை உன் பொண்ணு உன்ன மாதிரியே பாட்டுல சொல்லிட்டா பாத்தியா? அப்பா, மாலா மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும், என்னதான் தரகர் மாப்பிளைய பத்தி பில்டப் பண்ணாலும், நாம 2 பேரும் மாப்பிளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும். பெரிய பீஸ். அப்பா இல்ல அது பிரதர், இங்க ஐயா, ஆட்டோவே சாமியா நினைச்சு கும்பிடுறீங்களா? செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் ஆட்டோ தான் என் தெய்வம், அதனாலதான் இப்படி கும்பிடுறேன். ஓஹோ, தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. அப்பா என்ன பெரியதே, உடம்பு சரியில்லை. சவாரி போலாமா? ஏன் இவ்வளவு குடியிறாரு? பணிவு. பணிவா? ஏறு ஐயா, ஏஞ்சிட்டு உள்ள போய் உட்காரு. பின்னாடி. அம்மா தாயே மீனாட்சி, 2 பேரையும் நல்லபடியா கொண்டு சேர்க்கணும். எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லீங்களே. அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன்? நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ளை கூட பார்க்க போவீங்க. அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது. அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிடுவான். மாதவா, வண்டி பேரு மீனாட்சிங்க. என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடா அடா அடா. ஏய், எனக்கு கொஞ்சம் வெளியே வாங்க. பெருசு வாங்க 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 வாங்க. என்ன நடு ரோட்ல இறக்கி விடுறீங்க? ஐயா, எல்லாரும் ஆட்டோக்கு பின்னால
பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதியிருப்பாங்க. ஆனா அதை என் ஆட்டோல எழுதல, என் இதயத்துல எழுதிட்டேன். இங்க பாருங்க, நிறைய மாச கர்ப்பிணி பஸ்ஸுக்காக கால் கடுக்க அப்படி ரோட்ல நிக்கும் போது நான் பார்த்தும் பார்க்காம போன அந்த சமுதாயம் என்னை காரி துப்பாது. என்னது? பொங்கல். பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, அப்ப ஒண்ணு செய்றீங்களா? நீங்க சொன்ன இடம் இப்படி நேர போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வந்துரும். 3.5 கிலோமீட்டர் தான். கிளம்புறீங்களா? அம்மா நீங்க எங்கம்மா போகணும்? தர்மாஸ்பத்திரிக்கு. இது யாரு, நம்ம அம்மாவா? நான் கொண்டு இறக்குறேன்டா, ஏறுமா. காசு இல்லைங்க. காசை பத்தி இல்லம்மா, பிரசவம் தான் நாங்க சிம்பிக்கு ஏறுமா. பெருசுக்கு வாங்கல. மெல்லதாய், மெல்லம்மா மெல்லம்மா, என்ன பத்தம்மா மெல்லம்மா. அப்ப பாத்தீங்களா, நீங்க ரொம்ப நல்லவர். நாங்க 20 ரூபா. மீட்டர்ல 18 ரூபா தானே காட்டுது. பரவாயில்லப்பா, மீட்டருக்கு மேல 2 ரூபா வச்சுக்கிட்டுமே. சாரி சார், மீட்டருக்கு மேல எனக்கு 10 பைசா கூட கூட வேணாம். உங்களை மாதிரி ஆளுங்க 2 ரூபா 3 ரூபா கூட கொடுக்கறனால தான் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு கெட்ட பேர் ஆகுது. இந்தாங்க சொச்ச 2 ரூபா. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. வரட்டுங்களா? என்னங்க என் பையனை கூப்பிட்டேன். மீனாட்சி, என் ஆட்டோ கூப்பிட்டேன், வர்றேன். அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல, இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன். வாங்க போலாம். இப்படி அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. இன்னைக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கதவை துற. டேய் கதவை துறடாங்க. ஐய் கோயந்தசாமி. ஐயோ. ஏய் கிழவி, எங்க அந்த கிழவன்? யாரு? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா, படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி என்னடா உனக்கு? என்னப்பா அது? அப்பாப்பா. அப்பனா? இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா கண்ணு எலும்பந்தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா, அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாயை பார்த்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதரா, வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாயை இங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஏய் கிழவா, என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் நம்ம அலம்புற கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்குறியா? ஓ ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. ஏய் பக்கும் பக்கும், அட்ரஸ் ஞாபகம் இருக்குல்ல? நம்பர் 10 அருணாச்சலம் ரோடு, சாலி கிராமம். லெட்டரை கரெக்டா கொண்டு சேர்த்துருவில்ல? ஓகே, இளவரசிக்கிட்ட மட்டும் கொடு, மத்தவங்க கையில மாட்டிக்காத. ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, பிரியாணி பண்ணிடுவானுங்க. போயிட்டு வா. என்ன பண்ற? என்ன தாத்தா? எங்கடா புறாவை தூது விட்ட? அது என்னுடைய பர்சனல் மேட்டர். ஏன்டா ராஜா ட்ரெஸ் போடல? அதை இனிமே நான் போட மாட்டேன். ஏன்னா அதை போட்டுட்டு தெருவில் வந்தா நாய்கள்லாம் சங்க அமைச்சு என்ன துரத்துது. இந்த நீல ஜிப்பாவும் நாளைக்கு ஒரு படத்துல ரகுவரன் போட போறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நார்மல் ட்ரெஸ் தான் போடுவேன். மணிமாரா, பாட்டி, புறாவின் காலில் கடிதம் கட்டி அனுப்பினாயே, அது யாருக்கு?
விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த என் ஃபிகருக்கு. ஃபிகருக்கா? நான் அனுமதிக்க முடியாது. நம்ம ராயல் பிளட்ல சாதாரண பிளட் கலக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாது. அப்ப பாட்டி மட்டும் என்ன ராயல் பிளட்டா? ஒரு சாணி ராணியான கதையை நான் சொல்லட்டுமா? அந்த காலத்துல அரண்மனைக்கு யானை சாணி பொறுக்க வந்தவங்களை நீ செட்டப் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து ராஜ நர்த்தகியாக்கி உனக்கு சின்ன வீடா வச்சுக்கல. அந்த பழக்கம் பாட்டிக்கு போகாதனாலதான் இன்னமும் சாணியை உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கு. என் பரம்பரையை பத்தி கேவலமா பேசாத. என்ன பரம்பரை? பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் பரம்பரை. மணிமாறா, பாட்டி, உன் மனதை கவர்ந்த அந்த மங்கை யார்? நான் உன்னுடன் சேர்த்து வைக்கிறேன். அதை கொஞ்சம் நெகட்டிவ் பாட்டி. நம்ம அரண்மனை கேஸ் விஷயமாக வக்கீல் மாதவன் வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கு ஒரு வாடாமல்லியை பார்த்தேன். பேர் நீலா. நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆதாயமே இருக்கு. எப்படி அப்பா? நான் அவருக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா ஃபீஸ் கட்ட வேணாம் பாரு. என்ன ஒரு ராஜ தந்தி. ஏய் நீலா, என்ன காதல் தூத? எடுத்துட்டு வாங்க. வா. அன்பு இளவரசிக்கு மணிமாறன் எழுதியது. வழக்காட வந்த நான் உன்னிடம் மொழி புதுங்கி வழிக்கு விழுந்து விட்டேன். ஓ சரி சரி. டவாலி போல் உன் பெயரை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். என்ன டவாலிங்கிறான்? காவாலி. டேய், என்ன இருக்கு? உனது இதய சிறையில் இருக்கும் எனக்கு விடுதலை எப்போது? என் வழக்கு உன்னிடம். ஐயோ, வழக்கு உன்னிடம்னா அவகிட்டயா? உனக்கு வந்து ஒரு கேஸும் போயிடுச்சா? சரி, படி படி. வாய்தா போட்டு தள்ளி போடாமல் உடனே தீர்ப்பை சொல். கோர்ட்டு விஷயங்கள் எல்லாம் உன்னை விட அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானே. என்ன மாதவா? அம்மா கூப்பிடுற. அந்த பையன் நல்ல செவப்பா அழகா தானே இருக்கான். அவனுக்கே இவள கட்டி வச்சுட்டா என்ன? நீலா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா உன் கல்யாணத்தையும் உன் அக்கா கல்யாணத்தையும் ஒரே செலவா முடிச்சலாம்னு நினைச்சோம். வரம் தானா தேடி வந்துருச்சு. மாதவா, அந்த பையனை பார்த்து உடனடியா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிடு. நீலா, உன் மாப்பிள்ளை ஸ்டைல்லே நிச்சயம் என்னைக்குன்னு பொறாலே தூது விட்டுருமா? 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எம்ஜிஎம்க்கு நிச்சயதார்த்தத்துக்காக உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா நான் தான் உங்களை வேன்ல கூட்டு வந்தேன். திருப்பி நான் தான் உங்களை வேன்ல கொண்டு போய் விடணும். அதனால நகை நட்டு சீர் சின்னத்தின்னு ஏதாவது தகராறு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, சொந்தக்காரங்களை கூப்பிட்டா வந்து வயிறு முட்டை தின்னுட்டு சாம்பார்ல உப்பு இல்ல, ரசத்துல புளி இல்லன்னு குறைதான் சொல்லிட்டு போவாங்க. அடா, அதுல குறை சொல்லிட்டாலும் தான் பரவாயில்லையே. வேற இதுல குறை சொல்லுங்கிறீங்க? அப்படி கேளு, சொல்றேனே. பாரு, இந்த சின்ன பொண்ணு நீலாவுக்கு ஏதோ ஒரு ராஜ பரம்பரையில ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு போச்சு. வாஸ்தவமான பேச்சு. ஆனா பெரிய பொண்ணு மாலா எவ்வளவு அழகா இருக்கா. ஆஃப்டர் ஆல் கருமன் நீதான மாப்பிள்ளையா கிடைச்ச. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ பராக்கிரம ராஜ கம்பீர ராஜ மணிமாற. புரியுது. ஆஹா, இந்த காலத்துல 4 8 தட்டுல போறதுக்கே யோசிக்கிறா. நீங்க என்னடானா தங்க மோதிரத்தையே கட்டி தட்டுல போட்டுட்டீங்களே. என்ன இருந்தாலும் ராஜ குடும்பம் தான். ஆஹா, கல்யாணி கோல்டு கவரிங்காய நமக்கு. இளவரசி கூட கிளவரசி வரலையா? கிழவரசி யாரு? அதான் உங்க அம்மா. இல்ல. சரி, பரவாயில்ல. எப்பவுமே களங்கமில்லாத நிலா மாதிரி இருக்குமே உன் முகம். இப்ப ஏன் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச மாதிரி கலக்கமா இருக்கு? எங்க அண்ணன் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அம்மா அப்பாவும் கோவமா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காங்க. ஏதாவது சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் கோயிலுக்கு வந்தேன். என்ன ஃபேமிலி இது? என்னங்க நீங்களும் கோவப்படுறீங்க? பெரிய அன்பளிப்போட வீட்டுக்கு வந்து அவங்கள சமாதானப்படுத்துங்க ப்ளீஸ். அன்பளிப்பு தானே? அன்பளிப்பு அன்பளிப்பு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ முன்னாடி போ. இந்த வச்சுக்கோ. வாங்க, பிரசாதம் எடுத்துக்கோ. எடுத்துடுறேன். மோதிரம் கொடுத்த சந்தோஷத்துல நேக்கு கண்ணு மண்ணே தெரியல. இனிமேலும் தெரியாது. ஐயோ ஈஸ்வரா! அடச்சே, இது வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க. என் வியூவை வேற பிளாக் பண்றீங்க. இப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்தா என்ன அர்த்தம்? கோவமா இருக்கேன்னு அர்த்தம். இதோ பாருங்க டவாலி மாமா, இந்த மாதிரி விஷயம் ஊர் உலகத்துல நடக்கிறது தான். ஒரு ராஜ குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண போறீங்க. இதனால உங்க குடும்பத்தோட கௌரவம் உயர போகுது. இந்த மாதிரி நேரத்துல வரப்போற மகனையும் மருமகளையும் வாசலையே வச்சு சண்டை இழுத்தீங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கே இன்சல்ட்.
அவங்கள உள்ள கூப்பிடுறதா மரியாதை நான் நினைக்கிறேன். கிரவுட்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சரி, நல்ல கிரவுட். அத்தை நீங்க அப்படியே உள்ள போய் ஆனந்தியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஆனந்தியா? அது யாரு? ஆரத்தி. ஆரத்தி சாரி, காய் வளரிடுச்சு, வாய் குளறிடுச்சு. அண்ணே, எங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப. நீ கூட விளையாட்டதான் சொல்றேன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ ரொம்ப விவரமான ஆளு. இதான் பெரிய தங்கச்சி, அவ சின்னவ. சரி சரி, எதுக்கு தெருல நின்னுட்டு மானத்தை வாங்கிட்டு உள்ள போங்க எல்லாரும். போறோம். ஹலோ மாப்பிள, நீங்க எங்க இருக்கீங்க? மிஸ்டர் மாதவன், நீங்க தான் யாருக்குமே சொல்லாம கமுக்கமா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டீங்க. பட் நான் அப்படி இருக்க முடியுமா? இந்த வீட்லயே பொண்ணு வேற எடுக்க போறவன். அதான் ராஜ கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எங்களுடைய ராஜாதி ராஜ குரோத்துக்கு ராஜ பராக்கிரம. எங்க ஃபேமிலில இருந்து இந்த நினைவு பரிசு உங்களுக்கு கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. இத நான் எங்கேயோ பாத்துர்க்கனே. சனிக்கிழமை அதெல்லாம் பாத்துர்க்க முடியாது. அப்படி பாத்துர்ந்தாலும் இனிமே இதை அங்க பார்க்க முடியாது. கொடுங்க, அத பத்தி கொஞ்சம் விளக்கிறேன். இது பரம்பரையா எங்க குடும்பத்திலேயே தாத்தாக்கள் வச்சிருந்த மணிமகுடம். அதை கும்பிட கூடாது. ஏன் கும்பிடுறீங்க? மேல சாமி பாதம் இருக்கு. பாதம் பொதுவா கீழே தான் இருக்கும். தாத்தாவுக்கு கால் ஆணி, அதான் தூக்கி மேல வச்சிருக்கோம். நினைவு பரிசு வெளியே தெரிய வேணா, ரகசியமா வச்சுக்கோங்க. உள்ள கொடுத்து அனுப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாருங்க, கல்யாணத்தை தான் காது வச்ச மாதிரி பண்ணிட்டீங்க. ஒரு போட்டோ இல்ல, வீடியோ இல்ல. ஆனா சாந்தி மூர்த்தி அப்படி நடக்க கூடாது. அத கூடவா வீடியோ எடுப்பீங்க நீங்க? ஐயோ, ஒரு நல்ல நேரம் பார்த்து நடக்கணும்னு சொல்ல வந்தேன். ஆமா, அதுக்கு வேண்டியதெல்லாம் கவனிங்க. தாலி கட்டி முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகி போச்சு? இப்படி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா அப்படி ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேணாமா? சரி, நாங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். மாப்பிள்ள, என்ன விளையாடுறீங்களா? பாலும் பழம் சாப்பிடணும், மறு வீடு அழைக்கணும், எவ்வளவு சம்பிரதாயம் இருக்கு. போறேங்கிறீங்களே, 6 மணிக்கு மேல போலாம். எது 6 மணிக்கு மேலயா? அது முடியாது. இது வரைக்கும் எங்க பரம்பரையில ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடின கிடையாது. மாப்பிள்ள, அப்புறம் எப்படி நீங்க? ஃபர்ஸ்ட் பகல்னு சொல்ல வந்தேன் மாமா. ஃபர்ஸ்ட் பகலா? இது எப்படி? இது ஃபர்ஸ்ட் நைட்ல தானே எல்லாரும் தூங்குற நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி குழந்தை பிறந்தா குழந்தை தூங்கு மூஞ்சியாவே பிறக்கும்னு எங்க வம்சத்துல ஐதீகம். அதனால ஃபர்ஸ்ட் பகலாவே கொண்டாடுறோம். யார்ட்டடா விடுறீங்க? நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடினா கூட ஏன்டா இப்படி எல்லாரும் இருட்டா பிறந்திருக்கீங்க? புது மாப்பிள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? மாப்பிள்ள, நீங்க மாலா கூட்டிட்டு கிளம்புங்க. குடும்பத்தோட மறைஞ்சிட்டாங்களே. நம்ம அரண்மனையில பரம்பரை கட்டில் ஒண்ணு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா தான் அழகான ஆம்பளை புள்ள பிறக்கும். ஏன் தாத்தா, உங்க அப்பாவும் அதே கட்டில தான் முதலிரவு கொண்டாடினாரா? ஆமா. அதான் இவ்வளவு அழகான கண்ணோட நீங்க பிறந்திருக்கீங்க. மாப்பிள்ள, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமே. என்னங்க இது, கழுத்துல கைய போட்டு தள்ளுற மாதிரி அனுப்புறீங்க? அது முதுகுல தான் வச்சேன், அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆச்சுன்னா கை கீழே தானே போகும், அது எப்படி மேல வந்துச்சு? பாய். இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் முதலிரவு இல்ல டார்லிங், நம்ம வீட்லயும் நமக்கு முதலிரவு தான். முதலிரவில் மன்னர் உடையில் வருவதுதான் எங்கள் மரபு. யார் அங்கே? என்ன பாட்டி இது? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்காவது பொண்டாட்டிக்கு ஏற பால் சாப்பிடலாம்னா இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு. இது சாதாரண பால் இல்ல, பின்ன மான் கொம்பு எடுத்து அரைச்சு கலந்த மஜா பால். ஆமாடா, இத குடிச்சீன்னா மான் மாறிய புல்ல தின்னு வாலாட்டுவனா? 24 மணி நேரத்துக்கு உடம்புல முறுக்கு குறையவே குறையாது. இத ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? கொடுங்க. இவரு இத தினமும் சாப்பிடறதுனாலதான் நான் ஆனந்தமா இருக்கேன். மான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வாங்க. எங்க ஐயோ, ஏன் இப்படி நடக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? மான் கொம்புன்னாங்க, மஜான்னாங்க, மார்கண்ணு கிழவே ஓவர் டோஸ் கொடுத்துட்டான் போல இருக்கு. ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏந்திரீங்க. என்ன ஃப்ளைஓவர் மாதிரி ஆயிட்டீங்க? என்ன பார்த்தா ஃப்ளைஓவர் மாதிரி ஆடி தெரியுது. கீழே பாத்தியா சப்வே போகுது. ஏதாவது ஒரு மினிஸ்டர் வச்சு ஓபன் பண்ணிக்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளவுதானா? எவன் சொன்னான்? மான் கொம்பு என்ன
யானை கொம்பே வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஆஹா, மான் கொம்போட குரங்கு வாழையை மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க போல தெரியுதே, அதே எஃபெக்ட் காட்டுதடா.